ஒரு லட்ச ரூபா கட்டினீங்கன்னா உங்களுக்கு சொந்த வீடு. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து பஸ் எல்லாம் லைவாக வந்து போயிட்டு இருக்கிறது நீங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கீங்க. பார்த்தீங்கன்னா வந்து எவ்வளோ டெவலப் பண்ணியிருக்காங்கன்றதை நீங்கள் வந்து லைவாகவே பார்க்கலாங்க. ரெடி டு மூவ்லேயே நாங்களும் பண்ணி கொடுப்போம். பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு காலேஜ் ஒட்டியே இருக்குதுங்க. உங்கள் பசங்க யாராச்சும் காலேஜ் படிக்கிறாங்க அப்படின்னாலும் கூட நடந்தே அவங்க போயிட்டு ஹாயாக வந்துடுவாங்க. அதே மாதிரி வந்து நியர்பை ஸ்கூல்ஸும் நிறையா இருக்குது. ஸ்ட்ரீட் லைட், சோலார் லைட் இருக்குது, இபி லைன் இருக்குது, வேறு என்னென்ன இருக்குது, இண்டிவிஜுவல் பைப்லைன் கனெக்ஷன் இருக்குது உங்களுக்கு. அது போக வந்து சைட்டுக்கு வந்து போர் போட்டு வச்சிருக்கோம். கமர்ஷியல் வந்து உங்களுக்கு இருக்குங்க. இன்னும் வந்து கமர்ஷியல் ஒரு 2 பிளாட் தான் இருக்குது. யாராச்சும் கமர்ஷியலுக்கு வேணுன்றவங்களும் வாங்கிக்கலாம். இந்த கடைகள் யாராச்சும் கட்டணும் அப்படின்னாலும் வாங்கிக்கலாம். ஸோ இன்றைக்கி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து கோயம்புத்தூர் டு பொள்ளாச்சி ஹைவேல நின்றுட்டு இருக்கோம். பின்னாடி திரும்பி பாருங்களேன். ஸோ இந்த ஹைவே எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக நம்ம கிணத்துக்கடவு இருக்குது பார்த்தீங்களா, அங்கேயே தாங்க. மேலே பார்த்தீங்கன்னா வந்து அக்ஷயா இன்ஜினியரிங் காலேஜுக்கு போகிற ரூட்டு இங்கே ஆர்ச்சே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வச்சுருக்காங்க. வெறும் 1 லட்ச ரூபா கட்டினீங்கன்னா உங்களுக்கு சொந்த வீடு. ஒரு வீட்டோட மொத்த விலையை பார்த்தீங்கன்னா வந்து வெறும் 17 லட்ச ரூபா. ஒரு பிளாட்டே பார்த்தீங்கன்னா வந்து 6 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். நம்ம சொல்கிறது லோனெல்லாம் கிடையாதுங்க, ரெடி கேஷ்கே வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். சரிங்களா? நம்ம கூட சிஸ்டர் இருக்காங்க. வணக்கம் மக்களே, என் பேர் வந்து ஆர்த்தி. நான் மெட்ரோ சிட்டி டெவலப்பர்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிற ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா கலாவதி அக்ஷயா அவென்யூ 2.0 எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் பொள்ளாச்சி ஹைவேலேருந்து 1 கிலோமீட்டர்ஸ்குள்ளே தான் நம்ம ப்ராஜெக்ட் இருக்குது. ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து பக்கத்தில் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 1/2 கிலோமீட்டரில் வந்து நீங்கள் இங்கே வந்துடலாம். இந்த இடத்துக்கு வந்துடலாம். 1/2 கிலோமீட்டர் கூட அதிகம் தான் நினைக்கிறேன். 450 மீட்டர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா வந்து இந்த ரோடுக்கு வந்துடலாம். ஸோ இங்கேருந்து ஜஸ்ட் 1 கிலோமீட்டரில் வந்து நம்ம சைட்டே ரீச் ஆகிடலாம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வந்து அக்ஷயா காலேஜை ஒட்டியே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து நம்ம போட்டிருந்தோம். ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மெட்ரோ சிட்டி டெவலப்பர் தான் பார்த்தீங்கன்னா அது வந்து சேலுக்கு கொடுத்துருந்தாங்க. இப்போ அந்த பிளாட் எல்லாமே முடிஞ்சு இப்போ அப்படியே பார்த்தீங்கன்னா அக்ஷயா காலேஜுக்கு பேக் சைடில் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ பெரிய பிளாட் போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 17 ஏக்கரில் பெரிய பிளாட் போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து சைட்டை வந்து லான்ச் பண்ணுறதுக்கு முன்னாடியே கிணத்துக்கடவில் இருக்கவங்களே இந்த ப்ரீ புக்கிங்க்கு நிறைய பேர் புக் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம பிரதர் வந்து என்னை கால் பண்ணியிருந்தாரு. கால் பண்ணி இந்த மாதிரி சைட்டெல்லாம் நிறையா ப்ரீ புக்கிங் போயிட்டு இருக்குது, உங்கள் சப்ஸ்கிரைபருக்கு தெரியப்படுத்தினா நிறைய பேர் வீடு இடம்லாம் தேடிட்டு இருப்பாங்களே, அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ குடுகுடுன்னு ஓடி வந்துட்டோம். இன்றைக்கி நம்ம கூட சிஸ்டர் இருக்காங்க. சைட்டை போய் பார்த்துடலாங்களா? கண்டிப்பாக. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து பஸ் எல்லாம் லைவாக வந்து போயிட்டு இருக்குது, நீங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஆல்ரெடி இவங்க டெவலப் பண்ணியிருக்க சைட்டே வந்து பார்த்தல. அக்ஷயா காலேஜ் ஒட்டியே சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த சைட்டை உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ புதுசாக லான்ச் பண்ண போகிற சைட்டே வந்து உங்களுக்கு பார்த்துடலாம். எங்கே இருக்குது, கரெக்டான ரூட் எப்படி வரணும், நியர்பை வந்து என்னென்ன அம்யூனிட்டிஸ் இருக்குது அப்படின்றது எல்லாமே இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக சொல்ல போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து அக்ஷயா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி பின்னாடியே பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ஃபேமஸான காலேஜ். இந்த காலேஜை ஒட்டியே பார்த்தீங்கன்னா நம்ம தான் சைட்டு வந்து வீடியோ போட்டோம். வாங்க உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து சூப்பராக டெவலப் பண்ணி இப்போ எல்லா சைட்டும் வந்து சோல்ட் அவுட் ஆகிடுச்சிங்க. இதுக்கு பின்னாடியே பார்த்தீங்கன்னா வந்து இப்போ புதுசாக சைட் போட்டிருக்காங்க. அந்த பில்டிங் தெரியுதா, ஒரு ரோஸ் கலரில் ஒரு பில்டிங் தெரியும் பார்த்தீங்களா, ஃபுல்லாகவே காலேஜ் தான், காலேஜோட பில்டிங் தான். அந்த பில்டிங்க்கு அப்படியே பின்னாடி பார்த்தீங்கன்னா வந்து புது ப்ராஜெக்ட் வந்து 17 ஏக்கரில் இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா வந்து எவ்வளோ டெவலப் பண்ணியிருக்காங்கன்றதை நீங்கள் வந்து லைவாகவே பார்க்கலாங்க. ஃபுல்லாக வந்து ட்ரீ கொடுத்துருக்காங்க, அப்போ ட்ரைனேஜுக்கு வந்து உங்களுக்கு ஸ்பேஸ் விட்டுருக்காங்க, பைப்லைன் கொடுத்துருக்காங்க, வாட்டர் கனெக்ஷனு. ஸோ இதே மாதிரி டெவலப் பண்ணிடுவீங்களா? இதோட அது பெட்டராக இருக்கும், பெட்டராகவே இருக்குங்க. இல்லை ஸோ ஆக்சுவலாக இங்கே வந்து பார்க் இல்லை, ஆனால் அங்கே பார்க் இருக்குது. ஓகே ஓகே. ஸோ இங்கே வீடெல்லாம் நீங்கள் கட்டி கொடுக்குறீங்களா, கஸ்டமர் கட்டுறாங்க? கஸ்டமரும் கட்டுவாங்க, நாங்கள் ரெடி டு மூவ்லேயே நாங்களும் பண்ணி கொடுப்போம். பண்ணி கொடுக்குறீங்க. ஓகே ஓகே. ஸோ இங்கே நம்ம எவ்வளோ கொடுத்துட்டு இருந்தோம் அப்போ வந்து 6,90,000 கொடுத்துட்டு இருந்தோம். ஓகே. இப்போ வந்து யார் ரீசேல் பண்ணுறவங்களோ எவ்வளோக்கு விற்கிறாங்க? 7,5 லட்ச ரூபாய்க்கு வித்துட்டு 7,5 லட்ச ரூபா. ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 6 மந்த்து தான் இருக்கும். அந்த 6 மந்த்லேயே பார்த்தீங்கன்னா வந்து எவ்வளோ ஏறி இருக்குது பார்த்தீங்களா அமௌண்ட்டு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு காலேஜ் ஒட்டியே இருக்குதுங்க. உங்கள் பசங்க யாராச்சும் காலேஜ் படிக்கிறாங்க அப்படின்னாலும் கூட நடந்தே அவங்க போயிட்டு ஹாயாக வந்துடுவாங்க. அதே மாதிரி வந்து நியர்பை ஸ்கூல்ஸும் நிறையா இருக்குது. சரிங்களா? ஸோ அதெல்லாம் நம்ம வந்து அந்த சைட்டுக்கு போய்ட்டு உங்களுக்கு வந்து நான் காமிக்கிறேன். ஸோ இந்த சைட்டை வந்து அப்படியே ஒரு ரவுண்ட் பார்த்துக்குங்க. மேலே ஸ்ட்ரீட் லைட், சோலார் லைட் இருக்குது, இபி லைன் இருக்குது, வேறு என்னென்ன இருக்குது, இண்டிவிஜுவல் பைப்லைன் கனெக்ஷன் இருக்குது உங்களுக்கு. அது போக வந்து சைட்டுக்கு வந்து போர் போட்டு வச்சுருக்கோம். ஓ.
ஸோ சைட்டுக்குள்ள வந்து போர் அந்த இப்போ போர்ல இருந்து எல்லா பைப்லைன் கனெக்ஷன் கொடுத்துருவீங்க. ஓகே ஓகே. ஸோ இங்க பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கிணத்துக்கடவு பஸ் ஸ்டாண்டு பாத்தீங்கன்னா ரொம்ப நியர் தாங்க. இங்க இருந்து ஜஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து ஒரு 800 மீட்டர் தான் இருக்கும் இந்த சைட்ல இருந்து. அங்க நம்ம பின்னாடி போயிட்டோம்னா அங்க இருந்து ஜஸ்ட் 1 கிலோமீட்டர் நீங்க சைட்டுக்கே போயிடலாம். அங்க இருந்து நீங்க வந்து கோயம்புத்தூர், பொள்ளாச்சி, பல்லோட எங்க வேணா நீங்க வந்து போய்க்கலாம். 24 ஹவர்ஸ் பஸ் வசதி இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ்ல இன்னைக்கு வந்து நம்ம லான்ச்சிங் வீடியோவை போட்டுட்டு இருக்கோம். ஒரு சென்டோட விலையை வந்து வெறும் 3,90,000 வந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. சரிங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து 1.5 சென்ட்லேருந்து இருக்குது. அப்போ ஒரு பிளாட்டே நீங்கள் எடுக்கும்போது ஒரு 6 லட்ச ரூபாய்க்குள்ள ரெஜிஸ்ட்ரேஷன் கண்டிப்பாக வித் ரெஜிஸ்ட்ரேஷனோடய வந்து உங்களுக்கு 6 லட்ச ரூபா. ஸோ பாருங்க, அதாவது ஒரு பிளாட்டே நீங்கள் லோனுக்கு போக தேவையில்லை, கையில் ஒரு 6 லட்ச ரூபா வச்சிருக்கீங்கன்னா வாங்க, உங்கள் பேருக்கு வந்து கிரையம் பண்ணிட்டு நீங்கள் அப்படியே வந்து ஜாலியாக போயிடலாம். எப்போ வேணால் நீங்கள் வந்து அந்த இடத்துல வீடு கட்டிக்கலாம். இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டாக உங்கள் குழந்தைங்க பேரில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் அப்போ வந்து போட்டுக்கலாங்க. ஸோ இப்போ நியர்பை பார்த்தீங்கன்னா வந்து ஸ்கூல் காலேஜ் எல்லாம் இருக்குங்க. ஸோ அப்போ இங்கே நம்ம அப்படியே சொல்லிடலாம். நியர்பை ஸ்கூல் காலேஜில் என்னென்ன இருக்குங்க? பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்ஷய் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு. அது போக உங்களுக்கு இந்துஸ்தான் காலேஜ் இருக்கு, விஎஸ்பி இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு. அது போக ஸ்கூல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம அக்ஷயா 2.0 பக்கத்துலேயே நியர்பைல வந்து இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஒன்று இருக்குங்க. அது போக விவேக் வித்யாலயா இருக்கு. இங்கேருந்து ஒரு 6 to 7 kilometers தான் அவதார் ஸ்கூல் இருக்கு உங்களுக்கு. அவதார் சிபிஎஸ் ஸ்கூல். ஆமாங்க. அதுவாக கிட்ஸ் இன்டர்நேஷனல் ஸ்கூல் வந்து கிணத்துக்கடவுல இருக்கு. ஓகே ஓகே. ஸோ அதே மாதிரி இந்த கிணத்துக்கடவை பற்றி சொல்லவே தேவையில்ல. மெட்ரோ ப்ராஜெக்ட் மோக்கொண்டு எல்லாமே வந்து இங்கே கொண்டு வந்துட்டாங்க. சரிங்களா? ஸோ அடுத்து ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க, நெக்ஸ்ட் இயர்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறதா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ கிணத்துக்கடவுல இப்பயே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு எல்லாமே இருக்குங்க. அதாவது பார்த்தீங்கன்னா வந்து பஸ் ஸ்டாண்டு, உங்களுக்கு சூப்பர் மார்க்கெட்டு, ஸ்கூலு, அதே மாதிரி ரோடு வசதியில் இருந்து இங்கேருந்து நீங்கள் எங்கே வேணால் போய்க்கலாம். இப்போ நீங்கள் கேரளா போகணுமா, அப்படியே பார்த்தீங்கன்னா வந்து அந்த வேலந்தாவளம் ரோடு இருக்குது, அப்படியே லெஃப்ட் எடுத்துட்டீங்கன்னா கேரளா போயிடலாம். பல்லடம் போகணுமா, நீங்கள் இதில் வந்து நீங்கள் ரைட் எடுத்துட்டீங்கன்னா பல்லடம் போயிடலாம் கிணத்துக்கடவுல இருந்து. நீங்கள் நேராக போயிட்டீங்கன்னா கோயம்புத்தூர், இந்த சைடு போயிட்டீங்கன்னா வந்து உங்களுக்கு பொள்ளாச்சி. சரிங்களா? பொள்ளாச்சிக்கு கோயம்புத்தூருக்கும் நடுவில் தான் கிணத்துக்கடவு இருக்கு. அதனால வந்து எல்லாத்துக்குமே வந்து ஈஸியாக வந்து நீங்கள் வந்து போய்க்கலாங்க. ரெண்டாவது பீஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த இடம். நாங்கள் கிட்டத்தட்ட வந்து உச்சி வெயிலில் 1 மணிக்கு எடுத்துகிட்டு இருக்கோம். ஆனால் அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து எங்களுக்கு எதுவுமே ஃபீல் ஆகலன்னு தான் சொல்லணும். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு தென்னந்தோப்பெல்லாம் இருக்குது. ஆனால் இதோட அந்த சைட்டில் இன்னும் போகிற வழியே எல்லாம் சூப்பராக இருக்கும். நான் உங்களுக்கு அந்த சைட்டை வந்து கூட்டு போயிட்டு அங்கே வந்து காமிக்கிறேன். அங்கே நீங்கள் பார்க்கும் போதே வந்து வாயடிச்சு போய் நின்றுறீங்க, என்னடா இவ்வளோ பெரிய சைட்டாக இருக்குன்னு. இதே மாதிரி ஒரு 4 மடங்கு பெரிய சைட்டாக இது. சரிங்களா? இந்த சைட்டு தாங்க. சைட்டை பார்க்கும்போது அப்படியே தெரியுதா, அதாவது பார்த்தீங்கன்னா பல ஏக்கரில் வந்து போயிட்டே இருக்குது. பின்னாடி பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு அக்ஷயா காலேஜோட பேக் சைடு பில்டிங் வந்து நல்லாவே தெரியும். நம்ம சைட்டை ஒட்டியே இருக்குது. அந்த சைட்டும் பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரண்ட்டில் வந்து 2 ஒரே தான் இருக்கும். ஒரே செவரு தான் நடுவில் இருக்குது. இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரே செவரு தான் நடுவில் இருக்குது. சரிங்களா? இங்கே மொத்தம் எத்தனை பிளாட் வருதுங்க? உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 154 பிளாட் இருக்குங்க. 154 1.5 சென்ட்லேருந்து நீங்கள் பிளாட் கொடுக்குறீங்க. இப்போ அதிகபட்சம் எவ்வளோ சென்ட் இருக்குங்க? அதிகபட்சம் உங்களுக்கு 5 சென்ட் வரைக்கும் இருக்குங்க. ஓகே ஓகே. இப்போ ஃப்ரண்ட்ல எல்லாம் கமர்ஷியலுக்கு விடுறீங்களா? ஏன்னா ரோட்டு மேலே சைட்டு கொடுக்குறீங்க. ஆமாங்க. ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கமர்ஷியல் பிளாட் இருக்கு. உள்ள வந்து உங்களுக்கு மிடில்ல இருக்கு. அது போக உங்களுக்கு அந்த கார்னர்லயும் இருக்கு உங்களுக்கு. ஓகே. இப்போ 390ன்றப்போ வந்து லாஸ்ட்ல இருந்து வருங்க. ஆமாங்க. பேக்ல இருந்து ஃப்ரண்ட். பின்னாடியே 390. ஆமாங்க. வந்து 4.4. முன்னாடி கமர்ஷியல் பிளாட் வந்து அதுக்கு தனி ரேட் 490. ஓகே. அதாவது கமர்ஷியல் வந்து உங்களுக்கு இருக்குங்க. இன்னும் வந்து கமர்ஷியல் ஒரு 2 பிளாட் தான் இருக்குது. யாராச்சும் கமர்ஷியலுக்கு வேணுன்றவங்களும் வாங்கிக்கலாம். இந்த கடைகள் யாராச்சும் கட்டணும் அப்படின்னாலும் வாங்கிக்கலாம். ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் சொந்த வீட்டில் இருக்கணுன்றது தான் நம்மளுக்கு ஆசை. ஏன்னா வந்து நான் சொந்த வீட்டில் இருக்கிற மாதிரி நீங்களும் என்னுடைய ஃபேமிலியாக தான் பார்க்குறேன். உங்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சொந்த வீட்டில் வந்து உட்கார வைக்கணும், அதுதான் என் வேலை. சரிங்களா? ஸோ நம்ம மெட்ரோ சிட்டி பார்த்தீங்கன்னா வந்து நல்லா கோஆப்ரேட் பண்ணுறாங்க. நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்கு ஏற்ற மாதிரியே ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வைக்கிறாங்க. அதாவது 1 BH பார்த்தீங்கன்னா வந்து வெறும் 17 லட்ச ரூபாலாம் இவங்க கட்டி கொடுக்குறாங்க. 1 லட்ச ரூபா கையில் இருந்தால் போதும், உங்களுக்கு வந்து லோன் போட்டு கொடுத்துறாங்க. சிபிலுக்கு தகுந்த மாதிரி மாறும். சரிங்களா? இப்போ எனக்கு சிபில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னா ஒரு 2 லட்ச ரூபா சேர்த்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஒரு 3 லட்ச ரூபா இனிஷியல் கொடுக்குற மாதிரி இருக்கும். சரிங்களா? 1 BHக்கு நான் சொல்கிறது இல்லை. நல்லாவே சிபில் இருக்குது, நீங்கள் இஎம்ஐ எல்லாமே நல்லாவே கட்டுறீங்க அப்படின்னா 1 லட்ச ரூபா இருந்தால் போதும். என்னங்க மேடம்? கண்டிப்பாக. கரெக்டுங்களா? ஓகே. ஸோ மேடம் வந்து கொஞ்சம் கூச்சப்படுற மாதிரி இருக்கு. நல்லா ஃப்ரீயாக பேசுங்க. எல்லாருமே வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க தான். சரிங்களா? சரி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம இங்கே போட்டிருந்தோம் ஒரு சைட்டு, நீங்கள் தான் அங்கே பேசியிருந்தீங்க. ஹாப்பி அவென்யூ. ஹாப்பி அவென்யூ. ஓகே ஓகே. அங்கே எப்படிங்க இப்போ முடிஞ்சுங்க? சோல்ட் அவுட் ஆயிடுச்சுங்க. ஒரு 10 பிளாட்ஸ் மட்டும் தான் இருக்கு அவைலபிள். ஆமாங்க. ஹாப்பி அவென்யூன்னு சொல்லிட்டு அது எங்கே போட்டாங்க? அரசம்பாளையம். ஓகே. எனக்கு ஞாபகம் இல்லை. ஏன்னா இவங்க பிளாட்டு நிறைய 15 பிளாட்டுக்கு மேலே போட்டுட்டு இருக்கோமா, எனக்கு எங்கே போடுறோன்னே எனக்கு ஞாபகம் இருக்க மாட்டேங்குது. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா வந்து இப்போ கிட்டத்தட்ட இது ஒரு 16வது பிளாட் உங்களுக்கு வந்து மெட்ரோ சிட்டி போட்டு கொடுத்துட்டு இருக்கோம். இந்த சைட்டோட பேருங்க? இது பேர் பார்த்தீங்கன்னா அக்ஷயா அவென்யூ 2.0. 2.0.
அது என்ன 2.0? அது அக்ஷயா அவென்யூ, அதனால அது பக்கத்துலயே இருக்கறங்காட்டி அக்ஷயா அவென்யூ 2.0. ஓகே, எந்திரன் 2.0 அந்த மாதிரி. ஓகே, சூப்பரா இருக்குங்க. ரெண்டாவது நல்ல கூலிங்காகவும் இருக்கு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு நீர் வளம் நல்லாவே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பனைமரம் இருக்கிற இடத்துல நல்லாவே வந்து நீரோட்டம் இருக்குது அப்படின்றாங்க. சரிங்களா? ரெண்டாவது அக்ரிகல்ச்சர் இருக்கிற மாதிரி ஒரு இடம் தான். போகிற எல்லா பிளாட்டும் ரொம்ப நியர்பை இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து கிணத்துக்கடை பஸ் ஸ்டாண்ட் ஜஸ்ட் 1 கிலோமீட்டரில் நீங்கள் இங்கே ரீச் ஆகிடலாம். சரிங்களா? ஸோ ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது இடம் பார்க்குறதுக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து காலேஜ் வந்து பெரிய காலேஜுங்க. நீங்கள் இங்கே சென்னையில் இருக்கீங்க, மதுரையில் இருக்கீங்க, இங்கே வீடு ஷிஃப்ட் ஆகிறீங்க, பசங்க வந்து ஒரு காலேஜ் படிக்கணும் அப்படின்னாலும் இங்கேயே காலேஜ் இருக்குது. பின்வாசல் ஏறி தவி உள்ளே போயிடலாம். ஸோ அந்த மாதிரி வந்து இருக்குங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பிளாட் பாதி இது முடிஞ்சு அப்படிதானங்க? ஆமாங்க, ப்ரீ புக்கிங் போயிட்டு இருக்குங்களா? ஆமாங்க. ஓகே. சோ இப்போ மினிமம் அந்த 1.5 சென்ட் எல்லாம் சொல்லிருக்காங்க, அதெல்லாம் இருக்குங்களா? கண்டிப்பா இருக்குங்க. 1.5 சென்ட் எல்லாம் இருக்கு. அதாவது கமர்ஷியல் பிளாட் மிடில் இருக்க பிளாட் மட்டும் இப்போ சேல் ஆயிட்டு இருக்கு. ப்ரீ புக்கிங் போயிட்டு இருக்குங்க. முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்து வாங்கிக்கங்க. கண்டிப்பாங்க. சரிங்களா? ஒரு பிளாட்டே பாத்தீங்கன்னா வந்து 6 லட்ச ரூபாய்க்குள்ளேயே வந்து ரெஜிஸ்ட்ரேஷனோட நீங்க வாங்கிக்கலாம், கையில கேஷோட இருந்தீங்கன்னா. அதே மாதிரி 1.5 சென்ட்டுக்குமே உங்களுக்கு லோனும் போட்டுக்கலாங்க. கண்டிப்பாங்க. லேண்டுக்கு தனியா லோன் போட்டுக்கலாம், உங்க ஹவுஸுக்கு வேணாலும் நீங்க ஹவுஸுக்கு லோன் போட்டுக்கலாம். இப்போ நம்ம இந்த ப்ராஜெக்ட் இல்லாம வெளியில வேற ப்ராஜெக்ட்டும் வச்சிருக்கீங்களா? ஆமாங்க, ஒசூர்ல இருக்குங்க ப்ராஜெக்ட். ஒசூர்ல அங்கேயே வந்து ஃபார்ம் லேண்டும் இருக்கு, டிடிசிபி சைட்டும் இருக்கு. ஓகே. லாஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா வந்து நம்ம தென்னந்தோப்பு போட்டிருந்தோம், கோகோ பே அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம பாக்கியராஜ் சார் கூட எல்லாம் வந்து செல்ஃபி எடுத்துட்டு இருந்தோம். அந்த சைட்டு பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு அங்கேயுமே இப்போ ஒரு 20 சென்ட் 25 சென்ட்ல வந்து கோயம்புத்தூருக்கு நியர்ல வந்து தென்னந்தோப்பு வாங்கன்னு ஐடியா இருக்கீங்கனாலும் அதுவும் வந்து மேடம் வந்து நீங்க கண்டிப்பா பண்ணிக்கலாம். சரிங்களா? ஏன்னா வந்து அங்கெல்லாம் ஒரு சென்டே பாத்தீங்கன்னா வந்து எவ்வளவு மேடம்? 2,49,000 சொல்லியிருந்தோம். 2,49,000 ரூபாய்க்கு ஒரு சென்டே எடுத்துக்கலாம். ரொம்ப கம்மியாக வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. சிட்டிக்கு பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக ரீச் ஆகிற மாதிரி இவங்க வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. சரிங்களா? அதனால மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போ வந்து ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு காலேஜ் ஒட்டி இருக்கிற சைட்ல அம்யூனிட்டி எல்லாம் பார்த்தோம். அதை விட டபுளாக தான் வரும்னு சொன்னீங்க. என்னென்ன வருங்க அப்படியே ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்து. இதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30 ஃபீட் 20 ஃபீட் 23 ஃபீட்ல வந்து உங்களுக்கு ரோடு வரும். அது போக உங்களுக்கு ட்ரைனேஜ் அது பண்ணி தருவோம். அது போக உங்களுக்கு பாத்தீங்கன்னா இண்டிவிஜுவல் பைப்லைன் கனெக்ஷன் இருக்கு. உங்களுக்கு ரோட் சைட் ட்ரீஸ் இருக்கு. அது போக கிட்ஸ் பார்க் இருக்கு உங்களுக்கு. ஓகே. சுத்தி காம்பவுண்ட் வந்துருங்களா? ஆமா, இது வந்து காம்பவுண்ட் வால் வந்துரும். வந்துருங்க, முன்னாடி ஆர்ச் வந்துரும். ஓகே. அதாவது வந்து கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட் நீங்க சொல்லிருக்கீங்க அப்படின்றப்ப ஸ்ட்ரீட் லைட்ல இருந்து உங்களுக்கு எல்லாமே வந்துரும். அதாவது கிட்டத்தட்ட இது வந்து ஒரு 14 ஏக்கர்ஸ் ப்ராஜெக்ட்ங்க. இது ஸ்மார்ட் சிட்டியாவே வந்து உங்களுக்கு கண்டிப்பா. சரிங்களா? அதனால கவலையே வேண்டாங்க. நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய இடம் வந்து பெஸ்டா இருக்கணும். அதுக்கு நம்ம வந்து மெட்ரோ சிட்டி வந்து பிடிக்கணும். கண்டிப்பா நம்பிக்கையோட வாங்க. ஏன்னா யார் எந்த ப்ராஜெக்ட்லயுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீ புக்கிங் வந்து ரோடு இதெல்லாம் போடாம யாரும் பண்ண மாட்டாங்க. ஆனா இங்க வந்து பார்த்தவங்க எல்லாருமே பிடிச்சிருக்கு, வாங்கிட்டு போறாங்க, சைட்ல புக் பண்ணிக்கிறாங்க. அதிகமாக கிணத்துக்கடவுல இருக்கவங்களே பார்த்தீங்கன்னா இங்கே புக்கிங்க்கு வர்றாங்க. நிறைய பேர் வந்து புக் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், இந்த ஊரில் பிறந்தவங்களுக்கு தெரியும். ஏன்னா இது மெயினான இடம், ரேட் கம்மியாக இருக்குன்றதுனால சீக்கிரமாக வந்து புக் பண்ணிக்கிறாங்க, வாங்கிக்கிறாங்க, இன்வெஸ்ட்மெண்ட்டாக வாங்குறாங்க. கிணத்துக்கடவுல நிறைய பேர் வாடகை வீட்டுக்கு இருக்கவங்களும் இங்கே வந்து ஒரு நம்மளூர் பிளாட் வாங்கி வீடு கட்டுறவங்களும் சீக்கிரமாக வந்து வாங்கிக்கிறாங்க. ஸோ அதனால என்னோட சப்ஸ்கிரைபரை மிஸ் பண்ணிடாதீங்க. கோயம்புத்தூர் சுற்றி நிறைய பிளாட் போட்டுட்ருக்கோம். இதுவுமே ஒரு பெஸ்ட்டான பிளாட்னு சொல்லுவேன். ஜஸ்ட் 1 கிலோமீட்டரில் உங்களுக்கு நேஷனல் ஹைவே வந்து ரீச் பண்ணிடலாம். சரிங்களா? அதுமாதிரி சுற்றி பார்க்குறதுக்குமே பொள்ளாச்சி இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஆலியார் டேம் அது இது நிறைய இருக்குது. கோயம்புத்தூருக்குள்ள வந்து உங்களுக்கு மாலுக்கு போனாலும் எங்கன்னா போய்க்கலாம், எல்லா இடத்துக்கும் ஈஸியாக ரீச் ஆகிடலாம். இப்போ நீங்கள் கோயம்புத்தூர் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா இங்கேருந்து ஜஸ்ட் ஒரு 20 மினிட்ஸில் கோயம்புத்தூர் சிட்டிக்குள்ளே ரீச் ஆகிடலாம். ஆமாம், அதெல்லாம் உங்களுக்கு ஐடி பார்க் எல்லாம் இப்போ இங்கேயே வருது இல்லைங்க உங்களுக்கு. இன்ஃபோசிஸ் அவங்களுக்கு கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஓகே. எங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு தான் நிறைய தெரியும். ஏன்னா நீங்கள் தான் இந்த ஃபீல்டில் இருக்கிறதுனால என்னென்ன ப்ராஜெக்ட் பக்கத்தில் வருதுன்றது இவங்களுக்கு கேட்டாலே அது போக கோதாவரியில் வந்து கிராஃப்ட்ஸ்மேன் கம்பெனின்னு சொல்லி அவங்க போட்டுட்டு இருக்காங்க. ஓகே ஓகே ஓகேங்க. அவினாஷிலிருந்து இப்போ அங்கே இருக்கிற மாதிரி இங்கேயும் ஒரு பெரிய லெவலில் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ மெட்ரோ சிட்டி பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஒரு சூப்பரான பிளாட்டை நம்மளுக்காக கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க, சீக்கிரமாக புக்கிங் போயிட்டு இருக்குது. ஸோ இப்போ பார்க்கும்போது நீங்கள் இப்படி இருக்கும். சரிங்களா? என்னடா பிளைனாக இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கீங்க. ஆனால் இதோட டெவலப்மெண்ட் பார்த்தீங்கன்னா வந்து வேற லெவலில் இருக்கும். ஃபினிஷிங் முடிஞ்சதுக்கப்புறம் இவங்களுடைய சைட்டு மூல பார்த்தா அருணவணியை ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ அந்த சைட்டே பார்த்தீங்கன்னா வேற லெவலில் மாற்றிட்டாங்க. அதே மாதிரி தான் இவங்க வந்து பிளாட்டை போட்டோம் விற்றோம் போனோம் அப்படின்லாம் இல்லை. சரிங்களா? இந்த பிளாட்டை ஃபுல்ஃபில்லாக வந்து உங்களுக்கு டெவலப் பண்ணிட்டு தான் அடுத்த சைட்டையே வந்து இவங்க தொடுவாங்க. அதே மாதிரி வேற சைட் எதுவும் உங்களுக்கு நியர்பை வேணும் அப்படின்னாலும் கான்டாக்ட் பண்ணுங்க. எங்கெங்கெல்லாம் சைட் இருக்குன்றதை இவங்க சொல்லுவாங்க. பெஸ்ட் ப்ரைஸ்க்கு நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்கு பண்ணி கொடுப்பாங்க. அதுவும் இல்லாமல் இதுக்கு ஆப்போசிட்லேயே வந்து இன்னொரு ப்ராஜெக்ட் இருக்கு, கற்பக விநாயகான்னு சொல்லி. அப்படிங்களா? ஆமாங்க. அப்போ மொத்தமே இங்க மொத்தம் 3 ப்ராஜெக்ட் இருக்கு இல்ல? காலேஜ் ஊட்டியே 3 ப்ராஜெக்ட் போட்டாங்க பாருங்க. அதனால வந்து உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ வந்து நீங்க பாருங்க, பெஸ்ட்டா வந்து உங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க. மிஸ் பண்ணிடாதீங்க.
1 லட்ச ரூபா கொடுத்தா நீங்களும் ஒரு சொந்த வீட்டில் ஜம்முன்னு இருக்கலாம். அதேமாதிரி ஒரு பிளாட்டை பார்த்தீங்கன்னா வந்து 6 லட்ச ரூபாய்க்கு ரெடி கேஷில் நீங்கள் வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாங்க. சரிங்களா? ஸோ கண்டிப்பாக வீடியோ பிரச்சனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு மீட் பண்ண இந்த விட ஒரு தமிழ் வாகர்.